அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி சுவஞ்சர்களே, தமிழ் மணக்கும் அன்பு நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுகத்தில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியின் வாழ்த்துகள். இன்று மீண்டும் திரிகடுகம் எண் 50 நாம் நிற்கின்றோம். இன்று 3ஆம் கருத்தினை பார்த்து நிறைவு செய்கின்றோம். மழையை குறைப்பவர்கள் மூவர். அம்மூவர் தொடர்பாக இந்த திரிகடுகம் இவ்வாறு பதிவு செய்கிறது. கொள்பொருள் வெகு குடியலைக்கும் வேந்தனும் உள்பொருள் சொல்லா சலமொழி மாந்தரும் இல்லிருந்து எல்லை கடப்பாலும் இம்மூவர் வல்லே மழையறுக்கும் கோள். திரிகடுகம் 50. ஆக தகாத முறையில் நயனற்ற தன்மையில் வரியை போட்டு மக்களிடம் பிடுங்குகின்ற அந்த அரசன் எங்கெல்லாம் இருக்கிறானோ அங்கு மழை குறையும். உறவுகள் தங்களுக்கிடையே பொய்யை பேசிக்கொண்டு உண்மைத்தன்மை இல்லாமல் மனத்திலே கள்ளம் கவனம் கொண்டு இருக்கின்ற அந்த நிலையில் மழை குறையும். அதோடு இங்கு இல்லத்தில் இல்ல தலைவியாக தாயாக இருக்கின்ற அந்த பெண் மனைவி அவர் படிதாண்டி செல்கிறார் என்றால் அது படிப்பதற்கோ அல்லது வேலை செய்வதற்கோ தன் ஆளுமையை உயர்த்தி கொள்வதற்கோ என்றல்ல, மாறாக தகாத செயல் செய்வதற்கு படிதாண்டி செல்கின்ற அந்த மனைவி அல்லது அந்த மனைவியின் இடத்தில் கணவன் என்கிற வகையில் எவர் அந்த இல்லறத்தில் இருக்கிறவர்கள் இருக்கிறார்களோ அவர்களும் மழையை குறைப்பார்கள். இன்று நாம் பார்க்கின்ற அந்த செய்தி இந்த 3ஆம் கருத்து. வள்ளுவர் இவ்வாறு பதிவு செய்வார்: மங்கலம் என்ப மனைமாட்சி மற்றதன் நன்கலம் நன்மக்கட்பேறு. அப்போ எது மங்கலம்? அது மனைமாட்சி. இல்லத்தில் இருக்கிற அந்த கணவன் மனைவி இவர்கள்தான் மனைமாட்சி. ஆக அதோடு அது உயர்தன்மையை தருவது என்பது அந்த மக்கட்பேறு என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதோடு இன்னொரு குறளினை வள்ளுவர் இவ்வாறு பதிவு செய்வார்: தெய்வம் தொழாள் கொழுநன் தொழுதெழுவாள் பெய் என பெய்யும் மழை. பயங்கரமான செய்தி. ஆக ஒரு மனைவி கணவனுக்கு உரிய மதிப்பை கொடுத்து மாண்போடு அங்கு வாழ்க்கை நடத்தினால் பெய் என்று சொன்னாலே மழை பெய்து விடுமா. ஆக இது மனைவியை அடிமைத்தனமாக சொல்கின்ற ஒரு தன்மை அல்ல. கணவன் அப்படி மனைவிக்கு மதிப்பு கொடுத்து பெய்யென மழை பெய்யுன்னு சொன்னாலும் பெய்யாது. ஆனால் மனைவி அத்தகைய தன்மை உடையவளாக இருந்தால் அது பெய்யும். எனவே இங்கு கணவனை விட மனைவியை உயர்த்தி சொல்கின்ற குரலாகத்தான் இதை பார்க்கிறோமே தவிர இதை ஒரு அடிமைத்தன குரலாக நாம் பார்க்கக்கூடாது, பார்க்க வேண்டியதில்லை. மனைவிக்கு அந்த வலிமை இருக்கிறது என்கின்ற அந்த ஒரு செய்தி இங்கு பதிவாகிறது. எனவே தான் ஒரு பாவலர், ஒரு கவிஞர் இவ்வாறு பாடுகிறார்: மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். கண்டிப்பா அதே மாதிரி கணவன் அமைவதும் இறைவன் கொடுத்த வரம் தான். ஆக மனைவி கணவனுக்கும் கணவன் மனைவிக்கும் நல்லவர்களாக இருப்பது என்பது கடவுள் கொடுத்த வரம். இதை மறந்துவிடக்கூடாது. இன்று நாம் பார்க்கின்ற ஒரு தனித்தமிழ் சொல் எல்லை என்று செய்யுளில் பார்க்கிறோம். எல்லை என்பது அருமையான தமிழ் சொல். அதனுடைய பொருள் என்ன? வரம்பு. அப்போ எல்லை மீறக்கூடாது, வரம்பு மீறக்கூடாது. ஆனால் இதில் சில நேரங்களில் எல்கை அப்படின்னு சொல்லுவாங்க. எல்கை அது தமிழாக நாம் பயன்படுத்த வேண்டியதில்லை, எல்லை தான் தமிழ். அப்போ எல்லை குழு, எல்லை நடுவர், எல்லை படை வீரர்கள் என்றெல்லாம் சொல்கிறோம் பாருங்க. எல்லை அப்படிங்கிற அந்த சொல் பயன்படுத்தலாம். ஆக இங்கு படிதாண்டி செல்கின்ற மனைவியோ கணவனோ அவர்கள் இல்லங்களில் இருக்கிறார்கள் என்றால் அவர்களால் மழை குறையும். எனவே இங்கு மழை குறையக்கூடாது. அப்போது நாம் தேர்ந்தெடுக்கிற தலைவர்கள், அரசர்கள், ஆட்சி செய்கிறவர்கள் அவர்கள் மேன்மக்களாக இருக்க வேண்டும். எளியவர்களை துன்புறுத்துகின்ற, உழைக்கும் மக்களை ஒடுக்குகின்ற ஆட்களாக, ஆற்றலாக இருந்துவிடக்கூடாது. நல்ல அரசர்கள் இங்கு முளைத்தெழ வேண்டும், அவர்கள் வளர வேண்டும். இரண்டாவதாக இங்கு உறவுகள், சுற்றத்தார் அவர்கள் தங்களுக்கிடையே பொய்மைத்தன்மையில் வாழக்கூடாது. வெளி நடிப்பு அல்லது வெளி தோற்றத்திலே அப்படி ஒரு தோற்றம், பொய்த்தன்மை அது வேண்டாம். உள்ளத்தில் கள்ளம் கவனமற்ற தன்மையில் நல்ல ஒரு சுற்றமாக வாழ வேண்டும். அது மழையை தரும். மூன்றாவதாக கணவன் மனைவி அவர்கள் ஒழுக்க நெறியில் தொடர்ந்து இயங்க வேண்டும். எனவே இங்கு மழையை குறைக்கின்ற செயல்களாக நாம் இங்கு மாறிவிடக்கூடாது. மழையை பொழிவிக்கின்ற ஆற்றலாக இருக்க வேண்டும். அதற்கு மழை தரும் காடுகளையும் வளர்க்க வேண்டும், சுற்றுச்சூழலையும் பாதுகாக்க வேண்டும். இந்த 3 நிலைகளிலும் நம்மை நாம் ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற அந்த உறுதிப்பாடுகளை நாம் எடுத்துக்கொள்வோம். கடவுளுக்கு திருவிழமானால் மீண்டும் நாளை திரிகடுகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.